ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைய மன்னா நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவருடைய வாழ்வில் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாய் இந்த நாள் இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி அவருடைய இருதயத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா 44 அதிகாரம் 21 கடைசி பகுதி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை எப்படி வந்ததென்றால், நான் வசனம் வாசிக்கும் முன்னாடி ஒரு சகோதரிக்காக, அதாவது பின்வாங்கி போன ஒரு சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்போ அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் தந்தார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தார் என்றால், அந்த சகோதரிக்கு எவ்வளோ சத்தியத்தை கொடுத்தும் உணராமலும் அறியாமல் இருக்கிறதுனால அவளுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தேன். ஆனாலும் அவங்க மனம் திரும்பவில்லை. மீண்டும் பழையபடி பாரம்பரிய கட்டுகளில் தான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாளிலே யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையில் அநேகர் மறந்திருப்பார்கள். அநேகர் ஆண்டவர் விட்டு விலகி மறந்து போயிருப்பார்கள். ஆண்டோடைய வசனத்தை விட்டு விலகி, ஆண்டோடைய வார்த்தைகளை விட்டு விலகி அவர்கள் மறந்து போயிருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் தேடி வருகிற தெய்வம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை மறந்து போகலாம், சில மனிதர்கள் மறந்து போகலாம், சில பிள்ளைகள் மறந்து போகலாம், சில பெற்றோர்கள் மறந்து போகலாம், சில தாய் தகப்பன்கள் மறந்து போகலாம், சிலர் வயதான பெற்றோர்களை விட்டு அநாதை இல்லங்களில் கொண்டு போய்விடலாம். யார் மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறந்து போகிறார் என்பதை குறித்து உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஏசாயா 44 அதிகாரத்தில் 18 வசனம் சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் விக்கிரகத்தை நாடி ஓடுகிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது அதிகமாய் தெளிவுபடும். என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 44:10 ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றும், அது கொல்லனை குறித்து, அந்த சிற்பியை குறித்து அதில் பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வருகிறது பாருங்க. அது மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாய் செய்து அதன் முன் விழுந்து அதை வணங்கி, நீர் என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறார்கள். அநேகர் எதெல்லாம் விக்கிரகம், மனைவியை விக்கிரகமாக நினைக்கிறார்கள், பணத்தை விக்கிரகமாக நினைக்கிறார்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. விக்கிரகம் எது? இப்போ சிலர் இந்து மக்கள் சிலை வழிபாட்டை குறித்து நான் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு விக்கிரகத்தை வைத்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? பணம் ஒரு விக்கிரகம். ஏன்னா பணம் இருந்தால் தான் ஏன் வாழ முடியும். பணம் ஆசைப்படுகிறவன் உண்டு, பண தேவை இருக்கிறது, அது வேற விதம். ஊழியத்தில் பண தேவைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு பண தேவை இருக்கு. ஆனால் அதிலேயே ஆசை வச்சு, அதிலேயே விழுந்து கிடந்து, பணத்துக்கு மேலே ஆசை வைத்து ஆண்டவரை மறந்து போகிறவர்கள் உண்டு, ஜெபிக்கிறதை மறந்து போகிறவர்கள் உண்டு, ஜெபம் பண்ணுறதை விட்டுருவாங்க. இப்போ எனக்கு அருமையான, நான் கூட சில நேரங்களில் மனம் சோர்ந்து போயிருக்கிறேன், மனமடிந்து என்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல இன்னல்கள், கட்டுகள் வரும் பொழுது நான் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் என்னோட வசனத்தின் மூலமாக பேசுவார். இப்போ பாருங்கள், பழைய காலங்களில் பாறை ஜெபம், நான் தனிப்பட்ட முறையில் பாறையில் போய் ஜெபிப்பேன். ஆனால் சமீப காலமாக என்னால் பாறையில் போய் ஜெபிக்க முடியலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே, நீ என்னை மறந்து போனாய், நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னை மறந்து போனாய், நான் உன்னை மறக்கவில்லை என்று தேவனுடைய வார்த்தை திட்டவும் தெளிவுமாக வருகிறது. பாருங்க, இதில் அறியாமலும், ஏசாயா 44:18 அறியாமலும், ஆண்டவரை குறித்து அறிய மாட்டார்கள். அறிய வேண்டும் என்றால் வசனத்தின் மூலமாக தான், பைபிள் மூலமாக தான் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை அறிய முடியும். பாருங்கள், அநேக புக்குகளை வைத்து பிரசங்கத்தை தயார் பண்ணுவார்கள், அதில் அறிய முடியாது. நீங்கள் வசனத்தை, பைபிளில் இருக்கிற வேதாகமத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை அறிய வேண்டும். நீங்கள் அறிய வேண்டும் என்றால், நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலே உட்காருங்கள், அவரை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், அவரை அறிந்து கொள்ளலாம். வேத வசனத்தை தினமும் வாசித்து பாருங்கள், அதை அறிந்து கொள்ளலாம். அறியாமலும், சிலர் உணராமலும், சிலருக்கு உணர்வே வராது. எவ்வளோதான் பிரசங்கத்தை கேட்பார்கள், உணர்வே வராது. எவ்வளோதான் பிரசங்கம், எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டு உணர்வே கிடைக்காது, உணர்வே வரமாட்டேங்குது. உணர்வே இல்லை, சொரணை இல்லை, அப்படி வாயில் சொரணை கிடையாது, உணர்வே இருக்காது. நம்ம சொல்கிறோமே, இந்த வார்த்தைகளை பேசுகிறோமே, நம்ம எப்படி வாழ்கிறோம்? உணராமலும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது
பரிசுத்தாவின் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்தாவின் கண்டித்து உணர்த்துகிறவர். அந்த கண்டித்து உணர்ந்தால் கூட சிலர் உணராமல் இருக்கிறார்கள், சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், காணாதபடி அவர்களுடைய கண்கள் உணராதபடிக்கும், அவருடைய கண்கள் கூட உணரல. 4 விதமான காரியங்கள்: 1 அறியல, 2 உணரல, 3 காணாதபடிக்கு அவருடைய கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயம் அடைக்கப்படும். காணாதபடிக்கு அவருடைய இருதயம், அவருடைய காணாதபடிக்கு அவருடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும், இவ்வளோதான் வார்த்தைகளை கேட்டாலும் திமிரில் இருப்பார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், மம்மதையில் இருப்பார்கள். அது மதுபானத்தை விட கேடுகட்டதாக இருக்கிறது. சில எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும், இவன் என்ன புரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நான் பல வருஷ கிறிஸ்தவன், நான் பல வருஷம்தான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கேன், இவன் என்ன தெரியும் என்று சொல்லி இருதயம் அடைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மன்மதையில் இருக்கிற மன்மத போதை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புவதில்லை. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் கர்த்தர் தேடி போகிறார். பாருங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேகர் மறந்து போனார்கள், ஆண்டவரை விட்டு மறந்து போனார்கள். சில சூழ்நிலை நிமித்தம் சிலர் ஆண்டவரை விட்டு விலகலாம், ஆனால் ஆண்டவர் அவளை உருவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, அவனை நான் உருவாக்கினேன், அவனை என்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்று தேடி வருகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த நாளில் யூடியூப் சேனல் மூலமாக, இந்த செய்தியை இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த வார்த்தைகள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் உணருங்கள், தேவனை அறியுங்கள். கண்கள் காணாதபடி அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருந்தால் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தகப்பனே, நீங்கள் அநேகர் மறந்து போனார்கள், என்னால் மறக்கப்படுவது என்று சொன்னீரே. ஆனால் இந்த பகுதியிலே விக்கிரம் செய்கிறவர்களும் விக்கிரத்தை நாடி ஓடியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி பணத்தை விக்கிரகமாக, மனைவி விக்கிரகமாக, பிள்ளைகளை விக்கிரகமாக கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஜெபிக்காமல் ஆண்டவரை மறந்து போனவர்கள் உண்டு. அநேக மறந்திரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கப்படட்டும், உணர்வு அடையட்டும், மனம் திரும்பட்டும், இயேசுவின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்க. വാഴ്ത്തിടുന്നു നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നീ പരിശുദ്ധൻ, നീ എന്നും സ്തുത്യൻ. ദൈവമേ നീ മാത്രം യോഗ്യൻ.
എൻ കർത്തനാം രക്ഷകൻ നീ. ദൂതന്മാർ രാപ്പകൽ വാഴ്ത്തിടുന്നോ, നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നീ പരിശുദ്ധൻ, നീ എന്നും സ്തുത്യൻ. ദൈവമേ നീ മാത്രം യോഗ്യനാം. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാനെന്നും നീ യോഗ്യനാം. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാനെന്നും നീ യോഗ്യനാം. പാവനാത്മാവേ ആശ്വാസപ്രദൻ നീ. ദൂതന്മാർ രാപ്പകൽ വാഴ്ത്തിടുന്നോ, നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാം. നീ പരിശുദ്ധൻ, നീ എന്നും സ്തുത്യൻ. ദൈവമേ നീ മാത്രം യോഗ്യനാം. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാനെന്നും നീ യോഗ്യനാം. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാനെന്നും നീ യോഗ്യനാം. ദൈവപിതാവേ എന്നുടെ താതൻ നീ. ദൂതന്മാർ രാപ്പകൽ വാഴ്ത്തിടും